இசைஞானி இளையராஜாவுக்கு மட்டும் ஏன் காப்பிரைட்ல அவ்வளவு பிரச்சனை வருது? நீங்க யாரு பார்க்கணும்? ஐயா சார் பயன்படுத்தின அந்த கிராமிய இசை கான்செப்ட்லாம் வந்து கிராமத்தில் இருந்தது தானே. ஆமா. ஸோ அதை வந்து அவர் வந்து மெருகேற்றி கொடுத்தாரு. அப்போ யாரு கிரெடிட் கொடுப்பீங்க? உலக அளவில் இசை வந்து காஸ்ட்லி தான். இங்கே அது எளிமையாக கிடச்சிருச்சு. ஹாரிஸ் ஆன் எட்ஜின்னு ஒரு லைவ் ஷோ பண்ணோம். அதோட நீச்சாக தான் இன்றைக்கி எல்லாருமே ஷோ பண்ண இறங்கிட்டாங்க. ஸோ ஏஆரும் விஆரும் உங்களுக்கு தொழில் சார்ந்து உங்களுக்கு ட்ரைனிங் மெட்டீரியல் இல்லை டூரிசம் மெட்டீரியல் இல்லை ஏதாவது வந்து ஒரு இண்டஸ்ட்ரியை வாக் த்ரூ பண்ணுறதுக்கு இல்லை ஒரு இடத்த புதுமையான இடத்த பார்க்கறதுக்கு முழுக்க டிஜிட்டல் எடுக்கப்பட்ட படம். அதுக்கப்புறம் தான் மும்பை எக்ஸ்பிரஸ் எடுக்கிறாரு கம்பெனி. நாங்கள் ஒரு நிறுவனம் தான் அனலாகிலேருந்து பார்த்தோம், டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணோம். இன்னைக்கு ஏஐ டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும், ஏஐக்கு தொழில்நுட்பம் கொடுத்துருக்கோம். நீங்கள் 95க்கு அப்புறம் தான் தொழிலுக்கு வரீங்க. நம்மளோட வளர்ச்சியும் அப்படி தான் இருக்குது. ஆனால் அந்த கிரெடிட்டை வந்து நீங்கள் எடுத்துக்க கூடாதுன்னு பார்க்குறீங்க. இது தமிழருக்கே இருக்கிற ஒரு குறையாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா மற்ற சமூகம்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த சொந்த விஷயமா இருக்காது, அவங்க கிரெடிட் எடுத்துப்பாங்க. இதை தமிழர்கள் வந்து எடுத்துக்கிறதுல தயக்கம் இருக்கா? இந்த தமிழர்களோட அந்த கலை இருக்கு இல்லையா, அந்த கலை வந்து தொன்மையானது தான். எல்லாமே இன்னைக்கு கிரியேட் பண்ணு சொல்ல முடியாது. ஐயா சார் பயன்படுத்தின அந்த கிராமிய இசை கான்செப்ட்லாம் வந்து கிராமத்தில் இருந்தது தானே. ஸோ அதை வந்து அவர் வந்து மெருகேற்றி கொடுத்தாரு. அப்போ யாரு கிரெடிட் கொடுப்பீங்க அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா. அதனால நம்ம வந்து தொன்மைக்கு வந்து கொடுக்குறோம். நம்ம அந்த இறந்த சூழல் தான் நமக்கு வந்து கற்றுக் கொடுக்குன்றதுனால அதை நம்ம பொதுவாக விடுறோம். இதுதான் காரணம் அப்படியே, வேற எந்த காரணம் கிடையாது. ஆனால் வரக்கூடிய காலகட்டத்தில் ஒரு பாடலையும் ரிஜிஸ்டர் பண்ணி ஐபி ரைட்ஸ் வாங்கி அதுக்கு ராயல்ட்டி போட்டு வாங்கக்கூடிய காலங்கள் தான் இனிமேல் வரும். அதையும் நம்ம பேசிடலாம். இசைஞானி இளையராஜாவுக்கு மட்டும் ஏன் காப்பிரைட்ல அவ்வளவு பிரச்சனை வருது? நீங்க யார் பக்கம்? நான் வந்து இசை பக்கம் தான் இருப்பேன், யார் பக்கமும் இல்லை. ஆனால் ராஜா சார் வந்து கேட்கறது தப்பாலாம் நான் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் சொன்னீங்கல்ல, நமக்குன்னு உள்ள ஒரு இதை நம்ம விட்டுட்டோமா அப்படின்னும் போது அன்னைக்கு வந்து அவர் படங்கள் நிறைய பண்ணார். நிறைய பண்ணி கொடுக்கும்போது அவர் என்ன பண்ணி யார் என்னன்னு எதுவுமே கேட்கல, எல்லாமே கொடுத்து பலரும் அவரால் வாழ்ந்தாங்க. ஒரு சின்ன குறிப்பு மட்டும் கொடுத்து முக்கியமான பதிவு நீங்கள் அதை பதிவு பண்ணிவிடுங்க. இதை கண்டிப்பாக நீங்கள் எல்லாருக்கும் சொல்லுங்கள். உலக அளவில் இசை வந்து எல்லா நாடுகளில் வந்து காஸ்ட்லி தான். நம்ம நாட்டில் தான் அது வந்து ரொம்ப மலிவாக கிடைக்குது. இதை நம்ம அறுதிட்டு சொல்லணும். ராஜா சார் இசையை நீங்கள் கேட்குறோன்னா காசு கொடுத்து பல டாலர்ஸ் கொடுத்து தான் நீங்கள் கேட்கக்கூடிய சூழல் தான் உலக அளவில் இருக்கும். அவர் அங்கே இருந்திருந்தாருன்னா இங்கே அது எளிமையாக கிடச்சிருச்சு. அவர் மட்டும் இல்லை, பொதுவான இசையை நான் பேசுகிறேன். எந்த ஒரு படத்தை பார்க்குறீங்க, ஒரு படத்துக்கு ஒரு காசு கொடுக்குறீங்க, 10 பாடலில் கேட்குறீங்கன்னா எவ்வளோ எளிமையாக கேட்குறீங்க. நீங்கள் அதுமாதிரி உலகில் பார்க்க முடியாது. அப்போ நமக்கு இங்கே எளிமையாக தான் இருக்குது. அப்போ எளிமையை கொடுக்கும்போது என்ன பண்ணுறா, அவங்க ரைட்ஸையோ கிட்ஸையோ பார்க்காம கொடுத்துட்றாங்க. அதை கேட்கும் போது நம்ம கொடுக்கறது, அவங்க உரிமைக்கு கொடுக்கறது நல்லது தான். அதே மாதிரி வந்து இன்றைக்கி வந்து சமூகத்தையே மேம்படுத்த இசையினால் நிறைய மேம்படுத்தினாங்க. எம்எஸ்வியாக இருக்கட்டும், கே மகாதனாக இருக்கட்டும், இல்லை அதுக்கப்புறம் வந்தவங்களாக எத்திய சமைப்பாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா சமூகத்தையே மேம்படுத்தினாங்க. ஸோ இதுக்கெல்லாம் ராயல்ட்டி கேட்டால் கொடுக்க முடியும்னா கொடுக்க முடியாது, கொடுக்கணும்னா கொடுக்கணும். ஆனால் யாரும் கொடுக்கறது இல்லை. வைத்தியமே பண்ணியிருக்காரு. அது மேலே இருக்கிறதுனால அது தேவைகள் தான். அந்த இதில் வந்து அந்த ரொட்டீன் ஒர்க்கில் இருக்கும்போது அதெல்லாம் அவர் வந்து பார்க்கல. நிறையா அவர் அதை அப்படியே அதை என்ன சொல்கிறது பதிவு பண்ணாமல் விட்டார். இன்றைக்கி அதை சிஸ்டம் பண்ணியிருக்கிறாங்க. அது நமக்கு கஷ்டமாக தெரியுது, அவ்வளோதான வழியே. இப்போ தான் அந்த எஸ்ஓபிலாம் வருது, முறைகள்லாம் வருது, வேறு எதுவும் கிடையாது. இன்றைக்கி வெளியே காட்சிப்படுத்துகிறாங்க, வெளியூருக்குலாம் போகிறாங்க, யாரும் எடுத்து போடக்கூடாது, யாரும் ஒன்றும் பண்ணக்கூடாதுன்றதுக்காக அதெல்லாம் பண்ணுறதுனால அவர் பண்ணுற அவருக்காக கூட பண்ணலை. ஏன்னா அந்த துறை சார்ந்த ஒரு இளைஞர்கள் வராங்க அப்படின்னா அவர்களுக்கான வருமானத்தை உறுதிப்படுத்துவது ஒரு வழிகாட்டிய கூட இருக்கலாம். அடுத்து வர்றவங்க அதை பண்ணி ப்ராப்பராக பண்ணி அவங்களோட உரிமையையும் அவங்க இதையும் அவங்க பொருளாதாரத்தையும் நிலைநிறுத்திக்கின்ற கூட அவங்க கொண்டு வரலாம். அது அடுத்தவங்களுக்கு வாய்ப்பு தான். அது முதல்ல பண்ணும்போது கடினமாக இருக்கும், அப்புறம் அதுக்கு சரியா போயிடும். அதில் ஒரு பெரிய பொருளாதாரம் இருக்கு. அதை வந்து தன்னுடைய துறையில இருந்த திறமையின் மேல் மட்டுமே கவனம் செலுத்தியதால் அதை வந்து அவர் அது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பொருளாதாரம்ன்றதை திருப்பி சொல்லிடுறேன். ஒரு படங்களுக்கு பொருளாதாரம்னு பார்த்தீங்கன்னா பாடல் பண்ணுறீங்க, அதுக்கு ஒரு படம் காசு வாங்குறீங்க, படம் வெற்றி பெறுது, இதெல்லாம் விட அப்போவே நான் ஒரு சில செய்திகளை வந்து ஹாரிஸ்க்கும் மற்றவங்களும் சொல்லிட்டு இருப்பேன். இந்த லைவ் கான்சர்ட்ஸ் பண்ணால் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பொருளாதார நிலையாக போகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். உங்களுக்கு தெரியுமா, இந்த 2011 ஹாரிஸ் ஆன் எட்ஜின்னு ஒரு லைவ் ஷோ பண்ணோம். அது எங்கே மாயாஜாலில் பண்ணோம் 2011. அன்றைக்கி வந்து மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்ற படம். ஒரு 4 ஷோ நடந்தது. அது வந்து என்னோட முடிவு விஜய்னு ஒரு டைரக்டர் இருந்தார், ஹாரிஸ் தான் அதை டிசைட் பண்ணுறாரு. ஆனால் அங்கேயும் தொழில்நுட்பம் கொடுத்து என்னென்ன பண்ணணும்னு நாங்கள் தான் பண்ணோம். அது வந்து மிகப்பெரிய ஒரு வணிக வாய்ப்பு, எல்லாருக்கும் மிகப்பெரிய வணிக வாய்ப்பு கிடச்சிது. அதோட நீச்சாக தான் இன்றைக்கி எல்லாருமே ஷோ பண்ண இறங்கிட்டாங்க. அப்போ அவங்களோட பாட்டு இருக்கிறதால தான் பண்ண முடியுது. அப்போ அதுக்கு வந்து பெரிய வணிக வாய்ப்பு, அவங்க ரைட்ஸ் இருக்குது, பாட்டு இருக்குது, இன்றைக்கி பெரிய வருமானம் இருக்குன்னும் போது இன்றைக்கி தான் வந்து அவங்க படங்களை தவிர லைவ் ஷோவில் வெளியே கொடுத்து மக்களை மகிழ வச்சு அதில் ஒரு இன்கம் ஏர்ன் பண்ணுறாங்க. மிகப்பெரிய ஒரு இது மிகப்பெரிய இது. நம்ம அன்றைக்கே அதை பற்றி நாங்கள் பேசிட்டு இருக்கோம். திரைப்படங்களை பற்றி பேசிட்டு வரும்போது அதில் ஒலி எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறதையும் பேசிட்டு வரோம், பாடல்கள் எவ்வளோ முக்கியம்னு பேசிட்டு வரோம். இப்போ உங்கள் பார்வையில்
அந்த ஒளி வந்து ஒரு திரைப்படத்தை வெற்றியடைய வைக்க வாய்ப்பு இருக்கா? ஒளியால் வெற்றி பெற்ற படங்கள், ஒளியால் தோல்வியடைந்த படங்கள் அப்படின்னு உங்களால் ஏதாவது சொல்ல முடியுமா? தமிழ் திரைப்படங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பாடல்கள் ஒரு பெரிய ஒரு பொருளாக வரும். ஏன் பாடல்கள் வரும்னு சொன்னால், பாடல்கள் வந்து ஒரு ப்ரொமோஷன்ஸ் மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் வந்து பாடலே திரைப்படத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல்ல பண்ணுற பங்களிப்பு வந்து பாட்டுக்கு தான் இருக்கும். அதான் முதல்ல இன்னைக்கு பிள்ளையார் சொல்லி எங்கே போடுவாங்கன்னா பாட்டில் தான் போடுவாங்க. ஏன்னா அந்த பாடல்கள் பதிவு பண்ணிட்டாங்க, பாதி வெற்றிக்கு வந்து அவங்களுக்கு ஒரு பூண்டுகோல் கிடைச்சிருது. அது ப்ரொமோஷன் மெட்டீரியலாகவும் ஆயிடுது. பாடல்கள் தயாராக இருக்கு, வந்துட்டு இருக்கு, செஞ்சுட்டு இருக்குன்னு சொல்லும் போது அது ப்ரொமோஷன் மெட்டீரியல் ஆயிடுது. அதை கொண்டு போய் தான் ரிலீஸ் பண்ணுறாங்க, ப்ரீ ரிலீஸ் பண்ணுறாங்கன்னும் போது அந்த படம் வரப்போகுது, யானை வரும் பெண்ணே மணி ஓரசி வரும் முன்னேன்ற மாதிரி இந்த பாட்டெலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மக்கள் வந்து கொஞ்சம் ரெடியாக வராங்க. அந்த பாடல் காட்சிகள் நல்லா இருந்து, பாடலோட ஒளி நல்லா இருந்து, இசை நல்லா இருந்து, கருத்துக்கள் நல்லா இருந்ததுன்னா ஈர்ப்பு அதிகமாகுது. அந்த நேரத்தில் படமும் நல்லா இருந்தால் அது சூப்பர் ஹிட் ஆகுது. ஓகே, பாடல்கள் நல்லா இருந்து படங்கள் சரியில்லைன்னா அது மக்கள் உட்கார மாட்டாங்க. அது தியேட்டருக்கு கூட்டு வந்துடும். அது ப்ரொமோஷன் மெட்டீரியல் தான், பாடல் ப்ரொமோஷன் மெட்டீரியல் தான், கூட்டு வந்துடும். படமும் நல்லா இருந்து படம் நல்லா இருந்தால் பெரிய வெற்றி அடையும். எல்லாம் பாடலை மட்டும் கேட்டு போயிடும், ஒரு தடவை பார்த்துட்டு போயிடுவாங்க. பெரிய வெற்றிக்கு அது வழிகோலாக அமையாது. ஆனால் முதல்ல ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி பாடலுக்காக ஓடின படங்களாக இருந்து, தெண்டலை இனத்துடன் ஒரு படம் வந்து பாட்டு மட்டும் தான் இருக்கும், படத்திலே படமே இருக்காது, பாட்டு தான் வந்துட்டு இருக்கும். அதுவும் வெற்றி பெற்று அது ஒரு காலகட்டம். இன்னைக்கு மக்களுக்கு வந்து அது கிடையாது. கருத்து இருந்து உங்களுக்கு கண்டென்ட் இருந்து அதுக்கு பாடல்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றி படிக்கும். ஏன் பாடல்கள் வேணும் அப்படின்னு ஒன்று கேள்வி இருக்குது. உலக அளவில் படம் பார்க்குறீங்க, உலக சினிமா மாறிடுச்சு, பாட்டு வேணுமா அப்படின்னா வேணும். எப்படி வேணும்னு கேட்டிங்கன்னா அது தமிழர்களோட மரபில் பாடல்கள் இருக்குது. என்னதான் பண்ணாலும் இசையோடு கொடுக்கும் போது தான் உட்கார வைக்க முடியுது அவனை. அதனால் இசை நம்ம கொடுக்குறோம். இன்றைக்கி வந்து உலக அளவிலே எடுத்துக்கலாம். ஒரு படத்தில் ஹீரோக்கு கட் அவுட் வைக்கிறாங்கன்னா இசையமைப்பாளருக்கு பெரிய கட் அவுட் வைக்கிற ஒரே மரபு இங்கே மட்டும் தான் இருக்குது, எங்கேயுமே கிடையாது. காரணம் இசைக்கு அவ்வளோ கொடுக்குற முக்கியத்துவம். அது வந்து ப்ரொமோஷன் மெட்டீரியலும் ஆகுது, படம் நல்லா இருந்தால் கூட சேர்ந்து இயங்கவும் செய்யுது. அது படம் நல்லா இல்லைனாலும் பாட்டு ஓடிடுது. இந்த பாட்டை வச்சு இன்னொரு படமும் எடுக்கிறாங்க, அது மாதிரிலாம் இருக்குது. ஆனால் படத்தில் கண்டென்ட் இருக்கணும், பாட்டு நல்லா இருக்கும் போது வலுவு சேர்க்கும், வெற்றி அடைய சீக்கிரமாக செஞ்சு. நம்ம வந்து ஏஆர் விஆர் தான் ஃபியூச்சர், குவாண்டம்லாம் வரப்போகுது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கோம். இதில் வந்து இந்தியா எப்படி தயாராக இருக்குது? ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி ஆரம்பிச்சுட்டு நடத்திட்டு இருக்காங்க. நாங்களே அப்படி தான் நடத்திட்டு இருக்கோம். அப்போ இப்போ விஆர் தான் வரப்போகுது அப்படின்னா அதுக்கு நாங்கள் எப்படி தயாராகணும் அப்படிங்கிற கேள்வி இருக்குது. ஸோ இதுக்கெலாம் வந்து நாங்கள்லாம் தயாராக இருக்கோமா, இல்லை நாங்கள் ஏதோ மிஸ் பண்ணுறோமா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஏஆர் விஆர் சொல்யூஷனே வந்து பார்த்தீங்கன்னா இல்லாத ஒன்று நீங்கள் காட்சிப்படுத்தி கொடுக்குறீங்க அப்படின்றதுக்கு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் வெர்ச்சுவல் டூரிசம். இங்கே ஒரு தாஜ்மஹால் இருக்குது, ஒரு தஞ்சாவூர் கோயில் இருக்குது. அவங்க வந்து அங்கேருந்து வந்து பார்க்க முடியாது, அவங்களுக்கு நீங்கள் இதை காட்சிப்படுத்தினா அங்கேருந்து இது பார்த்துக்குவாங்க. இது மிகப்பெரிய வணிக வாய்ப்பும் இருக்குது, நம்மளால் பண்ணவும் முடியும். நமக்கு தஞ்சாவூர் கோயில் இருக்குது, அதனால் நம்ம பண்ணலாம். மற்றவங்களுக்கு அது நிறைய இயற்கை சூழல் நமக்கு இருக்குது. வெர்ச்சுவலாக கிரியேட் பண்ணிங்கன்னா வணிக வாய்ப்பு இருக்குது, இன்டர்நேஷ்னல் தான் பார்ப்பாங்க, நம்ம மக்களும் பார்ப்பாங்க. அதே மாதிரி வந்து ஏஆர் ஆகுமெண்டட் ரியாலிட்டின்றது வந்து ட்ரைனிங் மெட்டீரியலுக்காக. நீங்கள் வந்து இண்டஸ்ட்ரியலில் போகிற ட்ரைனிங் மெட்டீரியல் எப்படி பண்ணுறது, இல்லை நீங்கள் வந்து இப்போ ஒரு கேமராஸே வந்திருக்கு எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு ஏஆர்லாம் பயனுள்ளதாக இருக்கும். ஸோ ஏஆரும் விஆரும் உங்களுக்கு தொழில் சார்ந்து உங்களுக்கு ட்ரைனிங் மெட்டீரியல், இல்லை டூரிசம் மெட்டீரியல், இல்லை ஏதாவது வந்து ஒரு இண்டஸ்ட்ரியை வாக் த்ரூ பண்ணுறதுக்கு, இல்லை ஒரு இடத்த புதுமையான இடத்த பார்க்கறதுக்கு. அதே மாதிரி ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ட்ரைனிங் கொடுக்க முடியாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் ஃபயரிங் நடந்தால் நீங்கள் ட்ரைனிங் போய் அவங்க எடுக்க முடியாது. அப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்ற ஒரு காட்சியெல்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம். இதெல்லாம் எங்கே ஏற்கனவே ஃபெமிலியர்னா இந்த சிமுலேஷன் சொல்லுவாங்க, அந்த ஃப்ளைட் சிமுலேஷன், ஷிப் சிமுலேஷன், இதெல்லாம் இங்கே பயிற்சி எடுத்து தான் அங்கே போய் பண்ணவே முடியும். ஸோ அதெல்லாம் நீங்கள் எளிமையாக வந்துடும். நீங்கள் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைக் ஓட்டுறது எப்படின்னு கூட நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம், இப்போ கார் ஓட எப்படி கூட சொல்லிக் கொடுக்கலாம். அந்த அளவுக்கு இது எளிமைப்படுத்துறதுக்கு இருக்க வழிய படத்துக்கு இது வந்து ரொம்ப சாத்தியக்கூறு ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா இதில் என்னென்னா படம் வரும்போது நான் சொன்ன ஏற்கனவே 2 மணி நேரம் 3 நேரம் பார்க்க முடியாது. அதே மாதிரி ஓடிடியில் எடுத்து பார்க்கணும் போது ஸ்ட்ரீமிங் உங்களுக்கு சரியாக கிடைக்காது. இதனால் உங்களுக்கு இப்போதைக்கு சாத்தியம் இல்லை. பிரச்சனை இல்லை, இப்போதைக்கு யூடியூப் பிரச்சனை கிடையாது. கண்டென்ட் தான் உலக அளவில் தேவையில்லை வரி. அந்த கண்டென்ட் எப்படி கொடுக்குறீங்கன்றது யாரும் பார்க்கறது கிடையாது. இப்போ நீங்களே எடுத்தீங்களா ஒரு படம் பார்க்குறீங்க, அந்த படத்தில் டீட்டெயில்ஸ் இல்லை, டால்பி இல்லை, பாட்டு இல்லை, ஆனால் படம் நல்லா இருக்குன்னா பார்க்குறீங்களா இல்லையா? எதனை போய் பார்க்குறீங்க அப்படின்னா இதெல்லாம் கூடுதலாக பலம் சேர்க்கறது. ஆனால் உயிரோட்டமான நாதம் இருந்ததுன்னா நீங்கள் எதுவுமே இல்லாமல் பார்ப்பீங்க. இப்போ நீங்கள் வந்து ஒலி சம்மந்தம் மட்டும் கிடையாது, விஷுவல் சம்மந்தமாகவும் இருக்கிறீங்க, ஸ்டோரேஜில் இருக்கிறீங்க, ஸ்ட்ரீமிங்கில் இருக்கிறீங்க, மெய்நிகர் ஆக்ட் அந்த விஷுவல்ஸ்ன்னு சொல்லும் போது அதெல்லாம் காட்டுறீங்க. ஸோ அதை பற்றியும் உங்களுடைய பங்களிப்பு என்னன்னு சொன்னீங்க அப்படின்னா? இப்போ ஒலின்னு சொன்னது வந்து நாங்கள் வந்த துறை அந்த பீரியட், அது 94-95 தேவைப்பட்டு நல்லா பண்ணோம். தொடர்ந்து அதுலேயே எனக்கு வாய்ப்பு கிடைச்சி பண்ணோம். இப்போ நிறைய அனுபவம் கிடைச்சி தொடர்ந்து வாய்ப்புகள் இன்னும் இருந்துட்டு இருக்க பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் இது கூட பேரலான ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்சியும் வந்துடுச்சு. இப்போ காட்சி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ இன்றைக்கி நம்மளே காட்சி தான் பண்ணிகிட்ருக்குறோம், இது ஒரு டிஜிட்டல் மொழியில் தான் பண்ணிகிட்ருக்குறோம். ஆனால் திரைப்படங்களுக்கு நான் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2012 நினைக்கிறேன், அந்த 12 அந்த பகுதியில் தான் வந்து ஒரு டிஜிட்டல் ஃபில்ம் ப்ராசஸ் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து கோடாக் ஃபில்மு, ஃபிஜி ஃபில்ம் தான் ஃபில்ம் எடுத்துகிட்டு இருப்பாங்க. அப்போ அதில் தான் வந்து அதெல்லாம் அப்சல்யூட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டாங்க. சுற்றுச்சூழல் மயமாகவும் அங்கே ப்ரொடக்ஷன் பண்ணுறது குறைஞ்சி போச்சு அப்படின்னு சொன்ன உடனே டிஜிட்டல் மயமாக வராங்க. டிஜிட்டல் மயம் வரும்போது பார்த்திங்கன்னா 2012 அப்போ திரைப்படங்கள் எடுக்கிறதுக்கு சாத்தியமானு சொல்லிட்டு ஒரு ஸ்கில்லில் வருது. அது என் நண்பர் சாலை சகாதன்னு ஒருத்தர் எடுத்து காமிச்சார். நாங்கள் தான் அந்த பணியாற்றணும். இந்த படம் பேர் பிரிதி ஞாயிறு. 9 முதல் 10:30 மணி வரைக்கும் வரும். முழுக்க டிஜிட்டல் எடுக்கப்பட்ட படம். அதுக்கப்புறம் தான் மும்பை எக்ஸ்பிரஸ் எடுக்கிறார் கமல். விருமானியில் வந்து நாங்கள் லைவ் ஸ்டாண்ட் கொடுத்தோம்னு சொன்னால் கூட அதில் பேரலாக நான்லினியர் எடிட்டிங், ஸ்பாட் எடிட்டிங் சொல்லுவாங்க, அதில் பயிற்சி பண்ணோம். அப்போ சுதர்சன் ஒரு எடிட்டர் அதை பண்ணிட்டு இருந்தார். ஸோ அப்போ எடிட்டிங் மயம் வந்துருச்சு. ஸோ எங்களுக்கு வந்து டிஜிட்டலைஸ் ஆனதுனால நான் ஒளி தான் பண்ணுவேன்னு கிடையாது, எல்லாமே எங்களுக்கு கலந்தது தான். நீங்கள் வந்து பல சாதனைகள் செஞ்சுருக்கீங்க. சென்னையில் இருக்கிறதுனால உங்களுக்கு பல வாய்ப்புகள் கிடைச்சிருக்கும். ஆனால் உங்களுடைய பூர்வீகத்தை பற்றி சொன்னீங்க அப்படின்னா நமக்கு வந்து இன்னுமே ஒரு உங்களை பற்றி தெரிஞ்சுக்க வாய்ப்பாக இருக்கும். இது ஒரே விஷயம், சாதனை பண்ணி நீ சொல்லுது எனக்கே தெரியுது. சாதனை பண்ண முயற்சி தான் பண்ணிகிட்டு இருக்கிறோம், அது வேண்டியது தான். பட் ஆனால் அதுக்கு முன்னாடி எங்களுக்குன்னு ஒரு ஆரம்ப தளங்கள்லாம் இருக்கும். பூர்வீகம்னு சொல்லப்போனால் நான் பிறந்து வளர்ந்தெல்லாம் சென்னையில் தான் பிறந்து வளர்ந்தது தான். குறிப்பாக உங்களுக்கு தெரிஞ்ச இடம் வந்து வெஸ்மாம்பலத்துலேயோ, கோடம்பாக்கத்து அரசு மேல்நிலைப் பள்ளி, கோடம்பாக்கம் வெஸ்மா மேல்நிலைப் பள்ளியில் தான் படித்தேன். 5 ஸ்கூலில் கூட படிச்சிருக்கிறேன். அங்கே தான் இருந்தது. அப்பாக்கெல்லாம் பூர்வீகம் வந்து பார்த்திங்கன்னா சிவகங்கை மாவட்டம். அப்பா அவங்க சிவகங்கை மாவட்டம். அம்மாவுக்கு சொந்த ஊர் பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம். இவங்க 2 பேரும் சென்னையில் செட்டில் ஆனதுனால நான் பிறந்தேன். இன்னொரு விஷயம், இவ்வளோ வாய்ப்புகள் நான் பண்ணியிருக்கின்ற காரணமே சென்னையில் இருந்ததுனால தான். இப்போ அவங்க ஏதோ காரணம் சென்னையில் வரலாம், இந்த வாய்ப்புகள் கிடைச்சிருக்காது. ஸோ அவங்க ஏதோ காரணத்தினால ஒரு மைக்ரேஷன் ஆகி சென்னையில் வந்ததுனால எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிது. ஆனால் முதல்ல வித்துட்டு அவங்க தான் சொல்லலாம், இல்லைனா இந்த பரிமாணங்கள் கிடைச்சிக்க வாய்ப்புகள் கிடையாது. சென்னையில் இருந்ததுனால எல்லாருக்கும் ஈஸியாக கிடைக்கிற அறிமுகங்கள் எனக்கு கிடைச்சது. நான் வந்து படிக்கிற காலத்துலேருந்து பெருசாக வந்து படிப்பில் பெரிய ரேங்க் ஹோல்டரோ இதெல்லாம் கிடையாது. கடைசியில் விட மாட்டாங்க, ஆனால் முதலே வைக்க மாட்டாங்க, ஏதோ மாட்ரேட்டாக தான் பண்ணிகிட்டு இருப்போம். அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா படிப்புக்கும் எனக்கும் அந்நியமயமான ஒரு சிந்தனை இருந்தது. இது எந்த அளவுக்கு பயனுள்ளதாக நமக்கு இருக்க போகுது, இது நம்ம என்ன பண்ண போகிறோம், இது நமக்கு எப்படி தேவையாக இருக்குது அப்படின்ற ஒரு குழப்பங்கள் எனக்கு எப்பவுமே உண்டு. அப்போ எங்கள் பெரியப்பா வந்து என்ன பண்ணார், கோடம்பாக்கம் ஸ்கூலில் தான் இருந்தார். அவர் என்ன சொன்னார், இல்லை வாசு நீ ஏதோ பண்ணுற, நீ வந்து தொழில் கல்விக்கு போயிடு. இந்த 10th முடிச்சுட்டு நீங்கள் ரெகுலராக வர +1 ரெகுலராக வந்து +2 இந்த ஃபிசிக்ஸு, பயாலஜி, கெமிக்ஸ்னு போயிடாத, தொழில் கல்விக்கு போயிடு அப்படின்னு ஒரு சின்ன ஒரு குறிப்பு கொடுத்தாரு. அந்த குறிப்பு வச்சா என்ன பண்ணோம், அது வெஸ்ட்மாம்பலம் ஸ்கூலில் ஒகேஷனல் குரூப்னு இருந்தது, எலக்ட்ரிக்கல் மோட்டார் ரெவென்யூ ஒகேஷனல் குரூப். அதையும் நாங்கள் போய் பார்க்கும்போது தான் அங்கே போனதுக்கப்புறம் தான் இதெல்லாம் இருக்குது, படிப்புனா இதுவும் படிப்பு தான், நமக்கு இதான் வேணுன்ற கொஞ்சம் ஈடுபாடு. அப்போ தான் படிப்புக்கு நான் கொஞ்சம் உட்காந்த நேரங்களே, 10 நேரங்கள்லாம் அவ்வளோ உட்காரதில்லை, அதுவும் பார்த்தோம். அதுக்கு பண்ணும்போது அந்த முடிக்கிற தருவாயில் எங்கள் மாமா ஒருத்தர் இருந்தார், அவர் சுந்தரமா, எங்கள் அக்காவோட ஹஸ்பண்ட். அவர் வந்து எலக்ட்ரானிக் துறையில் இருந்தார், ஒரு ராணி பிரேக் லைனில் இருந்தார், சுந்தரமாமன் சொல்லுவோம். அவர் தான் சொன்னார், வாசி நிறையா நீ பண்ணுற, நீ எலக்ட்ரானிக்ஸ் கொஞ்சம் ட்ரை பண்ணேன் அப்படின்னு சொன்னால். அப்போ எலக்ட்ரானிக்ஸ் என்னன்னு தெரியாது, இதுவுமே தெரியாது. அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், அதுக்கு எலக்ட்ரானிக்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு போகலான்றதுக்காக பண்ணும்போது +2 முடிச்சாச்சு. நான் நினச்சேன் +2 முடிச்சுன்னா எல்லாம் கூப்பிட்டு நம்ம காலேஜில் கொடுத்துருவாங்க, யாரும் கூப்பிடவும் இல்லை, போட்ட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அப்போ என்னப்பா இவ்வளோ பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அப்போ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி படிக்கலை, நீங்கள் வணிகர்களும் தெரிஞ்சுக்க வேண்டிய என்னென்னா பிஸ்னஸ் பொட்டென்ஷியல் நீங்கள் பண்ணுறீங்களா இல்லை உங்களுக்கு வேண்டிய பிஸ்னஸ் பண்ணுறீங்களா ஒரு அளவு நீங்கள் வச்சுக்கணும். நான் எனக்காக படிச்சிருக்கேன், அவங்க காலேஜ் எடுக்கிற அளவுக்கு நான் படிக்கலை அப்படின்னு தெரிஞ்சதுனால திருப்பி நான் பண்ணேன், அந்த தொழில்நுட்பத்தை நான் வந்து ஒரு ஸ்ட்ரீட்டில் போயிட்டு ஒரு ப்ரைவேட்டில் பணம் கட்டி ஒரு 1 மாதம் 2 மாத ஷார்ட் கோர்ஸ் அதெல்லாம் படிச்சுக்கிட்டேன். எலக்ட்ரானிக்ஸை பற்றி முதலே தெரிஞ்சுக்கிட்டேன். தெரிஞ்சதுக்கப்புறம் திருப்பி அடுத்த ஆண்டு பாலிடெக்னிக் அப்ளை பண்ணுறோம். அப்போவும் கிடைக்கல. ஒன்றும் அம்மாலாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு கொஞ்சம் பொருள்லாம் முதல்ல கொடுத்து தான் பண்ணாங்க. SRM காலேஜில் இருக்கிற வள்ளியம் பாலிடெக்னிக் தான் நான் படித்தோம், எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன். என்ன நான் இதில் சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, எந்த துறையை படிக்கிறதா இருந்தாலும் அந்த பணம் கட்டுறதுக்கு முன்னே அதை பற்றி ஒரு முழு அறிவை நீங்கள் பெற்றுக்கணும். அது தனியாகவோ யார் கூட அனுபவம் தான் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த வாய்ப்புகளை ஈஸியாக நீங்கள் அட்ரஸ் பண்ண முடியும். அப்போ ஏற்கனவே எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் படித்ததுனால நான் பாலிடெக்னிக் எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் சேர்த்தாங்க. அங்கே படிக்கும் போது எனக்கு பாதி புரிதலோடு போனேன். எனக்கு அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு தெரிஞ்சதுனால அவங்க நான் ஃபாலோ பண்ண முடிஞ்சது. இல்லைன்னா போய் முதல்ல பார்த்து முடிஞ்சாலும் என்னால் அந்த அளவுக்கு ஈடு கட்டிக்க முடியாது. அப்போ நான் ப்ளஸ் அந்த காலேஜ் முடிக்க 2 வருஷம் தான் எனக்கு பாலிடெக்னிக். ஏன்னா நான் +2 முடிச்சு போனதுனால 2 வருஷத்துலேயே வந்து எனக்கு ஒரு பார்வை இருந்துச்சு, முடித்தவனே என்ன பண்ண முடியும்னு தெளிவு இருந்தது. இதுதான் நீங்கள் படிக்கும்போது எல்லா மாணவர்களும் கற்றுக்கொள்ளணும். இன்றைக்கி ஒரு முக்கியமான பதிவை நான் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, எனக்கு 2 மென்டர்.
2 மென்டர். அதில் ஒருத்தர் வந்து தர்மன்னு சொல்லக்கூடிய வேல் கம்ப்யூட்டர்ஸ் ஓனரு. இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் காலேஜ் அப்படின்னு நடத்திட்டு இருந்தார். தமிழ்நாடு ஃபுல்லாக நடத்திட்டு இருந்தார். இன்னைக்கு உலக அளவில் இன்னைக்கு உலக அளவில் தமிழக மக்கள் அங்கே போய் சேர்ந்து வேலை செஞ்சாங்கன்னா அது சிஎஸ்சி தான் காரணம். அந்த சிஎஸ்சி ஆரம்பித்தது வந்து ஐயம்பெருமாள்னு ஒருத்தர், அவர் எனக்கு இன்னொரு மென்டர். அவர் வந்து எங்கே ஆரம்பித்தாருன்னா ஃபர்ஸ்ட் ஆரம்பித்ததில் வாஷமான்பேட்டில் டோல்கேட், திருவட்டூர் டோல்கேட்டில் ஆரம்பிக்கிறாரு. ஒரு கீழே வந்து ஒரு ப்ரெஸ் இருக்கும், மேலே ஒரே ஒரு கம்ப்யூட்டர் தான் போட்டு ஆரம்பிக்கிற, படிக்கட்டு ஏறி போனோம். அந்த ஒரு கம்ப்யூட்டர் கொடுத்து நான் தான். ஸோ சிஎஸ்சியோட ஆரம்ப புள்ளியே என்னோட கணினி. அன்னிலேருந்தே அவர் வந்து அவரோட போக்கு எனக்கு நல்லா பிடிச்சதுன்னா அவரோட மென்டராக இருந்தோம். அவர் தான் மென்டராக இருந்து அவர் என்னென்ன பண்ணுறோம் அதெல்லாம் செஞ்சிடும். கடைசியில் அவர் 150 சென்டர் விரிவாக்கிறதுக்கு நான் கம்ப்யூட்டர் சப்ளை பண்ணோம், எல்லாம் பார்த்தோம். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு என்டர்பிரனர் எப்படி வருவாங்க அப்படின்னு அதெல்லாம் பார்க்க முடிஞ்சுது. அவங்களோட ஆளுமை என்னது, 4 மணிக்கு முடிப்பார், இன்னொரு ஃபண்ட் இல்லை, திருப்பி கிளாஸ் எடுப்பார். அவர் அவசியமே இல்லை, என்ன பண்ண நல்லா கை நேரம் சம்பளம் கொடுக்குறாங்க, எதுக்கு எடுக்கணும், மாணவர்களுக்கு ஏதாவது செய்யணும்னு தோன்றதுனால அதை பண்ணார். இன்னைக்கு பல தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணதுனால எவ்வளோ பேர் எடுத்து பண்ணியிருக்காங்க. அந்த வீழ்ச்சி அவருக்கு கிடைச்சிருக்கு. இது எனக்கு தாக்கத்தை ஏற்படுத்தினால தான் நம்ம அடுத்த மாணவர்களுக்கோ சமூகத்துக்கோ சமயத்துக்கோ செய்யணுன்றதுக்காக வந்து ஆனால் 4 நாள் முடிஞ்சது தொழில்நுட்ப தான் பண்ண முடியுன்றதுனால தான் தொழில்நுட்ப ரீதியாகவே எல்லாமே பண்ணி கொண்டு வந்தது. அதனால் மாணவர்களுக்கோ இல்லை எந்த ஒரு தொழில் முனைவர்களுக்கோ எந்த தொழில் பண்ண முடியும் முன்னாடி முன் அனுபவத்தை கொஞ்சமாக பெற்றுக்குங்க. காசு கொடுத்தாலும் கட்டுங்க, காசு கொடுக்காலும் கட்டுருங்க. படிச்சாத கட்டுக்கிட்டு அப்புறம் போனீங்கன்னா அதில் வெற்றி வாய்ப்புகளை நீங்கள் பண்ண முடியுன்றது இல்லை. காதால் கேட்கறது கண்ணால் பார்க்கறது டிஜிட்டல் ஆயிடுச்சுன்னா எங்கள் டிஸ்ட்ரிக்ட் வந்துடும். நாங்கள் எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ணிவிடுவோம். அதனால் பேரலாகவே நான் ஒளியோடவே ஒலிக்கும் வந்துட்டேன், காட்சிப்படுத்துறதுக்கும் வந்துட்டேன். அதனால தான் எனக்கு ப்ராட்காஸ்ட் துறைக்கு போக முடியும். ப்ராட்காஸ்ட் இண்டஸ்ட்ரிக்கு போகும்போது தான் சேட்டலைட் சேனல்ஸ் எப்படி பண்ணுறாங்கன்னு அவங்களும் அனலாகாக இருக்கும்போது எனக்கு வேலைகளே கிடையாது. என்னோட பங்களிப்பு எப்படின்னு கேட்டால் 3ஆக பிரிக்கலாம். அனலாகிலேருந்து டிஜிட்டலைஸ் பண்ணக்கூடிய காலம் என்னோட காலம். டிஜிட்டலைஸ் இவ்வளோ நாள் ஓடிட்டு இருக்கு. இன்னைக்கு இருக்க காலம் வந்து டிஜிட்டலைஸ் வந்து ஏஐ மாற்றக்கூடிய காலம். இந்த கால பரிமாணங்கள் நாங்கள் ஒரு நிறுவனம் தான் அனலாகிலேருந்து பார்த்தோம், டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணோம். இன்னைக்கு ஏஐ டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும், ஏஐக்கு தொழில்நுட்பம் கொடுத்துட்ருக்கு. நான் அடுத்த கேள்வி அதுக்கு தான் வரணும்னு இருந்தேன். ஏஐ தான். ஏன்னா நமக்கு வந்து நீங்கள் லைவ் ஆடியோ பண்ணும்போதே வீடியோ எடிட்டிங்கும் பண்ணிட்டுருங்கன்னு சொன்னீங்க. அதே மாதிரி 2012 தான் நம்ம டிஜிட்டலாக மாறுறோன்னு சொல்கிறோம். ஆனால் நமக்கு இப்போ பார்க்கும்போது அதுவே வந்து ரொம்ப பழங்காலமாக இருக்குது, 14 வருஷத்துலேயே. அப்படி இருக்கும்போது ஏஐ வந்து ஒவ்வொரு வாரமும் மாறிட்டு இருக்கு, பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு. அப்போ இந்த துறையில் எந்த மாதிரியான மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்குறீங்க இன்னும் அடுத்த 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள்? ஒரு 30-40 இசைக்கலைஞர் ஒன்றா உட்காந்து தான் ரெக்கார்டிங் பண்ண முடியும். ஆமாம். அதை வந்து எங்கள் தொழில்நுட்பம் வந்தது. அப்போ இன்றைக்கி நீங்கள் இருக்கீங்களா, பண்ணிட்டு போங்க, நாளைக்கு இன்னொரு வாங்க பண்ணுங்கன்னு தனித்தனியாக எடுக்கக்கூடிய காலகட்டத்தில் கொண்டு வந்தோம். இதை நீங்கள் எப்படி சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் மற்றவங்க என்கோடிங் டிகோடிங் சொல்லுவாங்க, என்கோட் மெத்தட். இது தனித்தனியாக கூட நான் சேர்த்துக்கிறோம் அப்படின்றது தான் அதில் இருந்தது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ காட்சிப்படுத்தலாம். அப்போ தான் இன்றைக்கி ஒரு சின்ன காட்சி எடுக்கிறோம், நாளைக்கு இன்னொரு காட்சி மாற்றி கொடுக்கலாமா அப்படின்றது வந்துடுச்சு. ஏஐ என்ன பண்ணிச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஏஐ எதுக்கு தேவை அப்படின்னா, காட்சியெல்லாம் படுத்திட்டீங்க, ஆனால் தகவலை கம்பேர் பண்ணிங்களா, தகவலை தேவைக்கு எடுத்தீங்களா, தகவலை தேவைக்கு எத்தனை கொடுத்தீங்களா அப்படின்றது தான் ஏஐ தொழில்நுட்பம் வருது. நாங்கள் ஏஐயும் பயன்படுத்துவோம். எப்போனா இப்போ கிடையாது, 10 ஆண்டுகளே பயன்படுத்திட்டோம். நாங்கள் ஏஐ பயன்படுத்தின ஏஐ வந்து நேரோ ஏஐன்னு சொல்லுவாங்க. அதை நேரோ ஒரு வேலை மட்டும் தான் செய்யும். அதை நாங்கள் பாடல் பதிவு பண்ணும்போது சுருதியெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம், அந்த ரிதம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம், மெலோடி எப்படி இருக்குன்னு பார்ப்போம், மாறி இருக்கான்னு பார்ப்போம், மாறிடுச்சுன்னு அதை வந்து மானிட்டர் பண்ணோம். எப்பவுமே ஏஐயில் வந்து 3 தொழில்நுட்பம் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேரோ ஆர்டிஃபிஷியலி நேரோ இன்டெலிஜென்ட் ஒரு வேலையை தான் பண்ணும். அடுத்ததான் இன்னைக்கு கரண்ட்ல பேசிட்டு இருக்கிறீங்க ஜெனரேட்டிவ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஜெனரேட்டிவ் பண்ணக்கூடிய விஷயம் எல்லாத்தையுமே இல்லை, அடுத்த லெவலில் பண்ணும். இன்னும் வரப்போது ஒன்று இருக்குது, அதுதான் ஆர்டிஃபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ட். இந்த சூப்பர் இன்டெலிஜென்ட் வரும்போது தான் நமக்கு கண்டிப்பாக அந்த வளர்ச்சி வந்தே தெரியும். ஆரண்டியில் இருக்குது, பண்ணிகிட்டும் இருக்கிறாங்க. அது மனிதருக்கு மேலே பண்ணக்கூடிய வேலைகள் இருக்குது. இது தேவையா அப்படின்னா தேவைகள் தான். ஏன்னா நீங்கள் கணினியே ஒரு காலத்துக்கு எடுத்து பாருங்க, 90களில் கணினி இல்லைன்னா இன்றைக்கி வளர்ச்சி ஏற்பட்டிருக்குமா, நீங்கள் பண்ணியிருக்க முடியுமா, இத்தனை பேர் படித்தவர்கள் இங்கே இருப்பாங்களா, வேலை வாய்ப்பு இருந்திருக்குமா அப்படின்னா கணினி தான் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்து. கணினிக்கு அப்புறம் இன்டர்நெட் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்பட்டுச்சு. இன்றைக்கி டிஜிட்டலைசேஷன் வந்ததுக்கப்புறம் ஏஐ ஒரு பெரிய 4வது பயிற்சி பண்ணதுன்னா இது வந்து தான் ஆகும். உடனே நமக்கு என்ன வேணும்னா எப்படி பயன்படுத்தணும்னு தெரியணும், அதை எப்படி நமக்காக மாற்றிக்க போகிறோன்னு தெரியணும், அதோட வளர்ச்சி கூட நம்மளும் சேர்ந்து வளர்றோமான்னு தெரியணும். வளர்ந்ததுன்னா உங்களுக்கு எல்லா இதுலேயுமே வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரியே மியூசிக் போடுறதுக்கு நமக்கு அவ்வளோ பேர் தேவைப்பட்டாங்க. அது இப்போ சுருங்கிடுச்சு. ஆட்களே இல்லாமல் இப்போ வீடியோவை நம்ம வந்து கிரியேட் பண்ண முடியும். உங்கள் ஃபோட்டோவையும் என் ஃபோட்டோவையும் வச்சுட்டு ஒரு படத்தையே முழு படத்தை ஏற்படுத்த முடியுது. அப்போ அந்த துறை சார்ந்தவர்களுக்கு பாதிப்பு தானே? உண்மைதான், கொஞ்சம் பாதிப்பு இருக்குது. ஆனால் அந்த பாதிப்புன்னு சொல்ல முடியாது. அவங்களே
தகவமைச்சு மாற்றிக்கொண்டார்கள்னால் வாய்ப்புகள் பிரபலமாக இருக்குது. ஏன்னா அந்த வாய்ப்புகளை அவங்க தக்க வச்சு பண்ணிகிட்டே இருக்கணும். இன்றைக்கி நம்ம உளவியல்லாம் சொல்லுது வழி எது வாழும். நீங்கள் ஒரு துறையும் சார்ந்து போகும்போது அங்கே வந்து டெக்னாலஜி வளருது, அது போகுது, அவ்வளோதானே. வாய்ப்புகள் எப்பவுமே இருக்கும், திறமையானவங்களுக்கும் வாய்ப்புகள் என்றைக்குமே இருந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி கண்ணோட்டத்தில் இருக்கிறதுனால தான் உங்களால் 30 வருஷம் அனலாக் பீரியட்லேருந்து டிஜிட்டல் பீரியட்லேருந்து அடுத்த ஏஐ பீரியடுக்கு வரீங்க அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். புதுசாக இந்த துறைக்கு வராங்க அப்படின்னா அவங்க எப்படி தங்களை தயார்படுத்தி கொண்டு வர வேண்டும்? முதல்ல அவங்களுக்கு வந்து தன்னோட நிலை என்னன்னு நல்லா புரிஞ்சுக்கணும். தன் தடயம்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு எது வந்து வரும், எது வந்து பிடிக்கும், எது வந்து இயல்பாக வரும், எது வந்து அவங்களுக்கு வந்து ஈர்ப்பு இருக்குது, இப்படி அவங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும், அனலைஸ் பண்ணிக்கணும், ஸ்வாட் அனலைஸ் பண்ணிக்கணும். அவங்களுக்கு பிடிச்சதை செய்யணும் மட்டும் இல்லை, அவங்க வாய்ப்புகள் அவங்க பார்த்துக்கணும். சில பேர் வந்து ஒரு ஆர்டிஸ்டாக இருப்பாங்க, வரைய தான் செய்வாங்க, தொடர்ந்து வரைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. எவ்வளோ வரைஞ்சிட்டா அவங்களுக்கு எவ்வளோ பேர் வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தெரியாது. இன்னைக்கு அவங்க வந்து ஜஸ்ட்டு ஒரு கிளிப்பு போட்டாங்கன்னா அவங்களுக்கு வாய்ப்பு அது குவியும். ஓகே. ஆனால் அந்த முயற்சி எடுத்திருக்காங்களான்றது முதல்ல வந்து அவங்க பண்ண வேண்டியது அவங்க துறையை அவங்க கண்டுபிடிக்கணும். எல்லாரும் திரைக்கு வராங்க, நீங்கள் திரைக்கு வர முடியாது. எல்லாருக்கும் ஏஐ பண்ணீங்களும் போக முடியாது, எல்லாரும் பண்ண முடியாது. உங்களோட தனித்துவமான விஷயங்கள் என்னது அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஒன்றும் இல்லை, ஒரு அக்கௌண்ட் வேலை எடுத்துக்கோங்களேன். நான் சிறப்பாக பண்ணக்கூடிய அக்கௌண்ட்டும் இருக்கிறாங்க. எப்படி அவங்க மட்டும் சிறப்பாக பண்ணாங்க அப்படின்னா தனித்தன்மையை அவங்க வளர்த்துக்கிட்டாங்க. அதே மாதிரி அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, தன்னோட நிலை என்னன்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் நான் சொல்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, முதல்ல உங்களுக்கு திறமையை உங்களோட இன்பில்ட் தெரியணும். இன்பில்ட்னு சொல்லுவாங்க, உங்களோட தனித்தன்மையான விஷயங்கள் அதை கண்டறிஞ்சு பயிற்சிகள் எடுத்துக்கணும். பயிற்சிகள் எடுத்ததுக்கப்புறம் தான் ஒரு சிரமம் இருக்குது, அதை பற்றி வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை தேடி போகணும். இப்போ உங்கள் துறையில் ஒருத்தர் ஈடுபடணும் அப்படின்னா, இப்போ சில துறைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிபியூஷன் எடுங்க, அதை கற்றுக்கோங்க, இல்லை வேலைக்கு போய் கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம் அந்த தொழிலை தொடங்குவதற்கு முன்பு. இது மாதிரி உங்கள் துறையில் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஃபுட் ஸ்டெப் வைக்கணும் அப்படின்னா, ஏன்னா நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு பார்த்துட்டோம். அப்போ தொடக்கமாக நம்ம எந்த ஒரு விஷயத்தை முன்வைத்தால் சரியாக இருக்கும்? இது வந்து நீங்கள் வந்து ஒரு படித்து விட்டு வரலாம், இல்லை அனுபவ ரீதியாக வரலாம். என்ன படிப்பு படிக்கணும்? இது படிக்கணும், இதுக்கு நீங்களாம் படிக்கணும். ஒரு விஸ்கா மாரி படிச்சிங்கன்னா உங்களுக்கு எல்லா வாய்ப்புகளும் கிடைக்கும். இன்றைக்கி எல்லாருக்கும் தெரியும் விஜயாண்டின்னு ஒரு நபர். விஜயாண்டி நபர் என்ன படித்தாருன்னு பார்த்தீங்கன்னா விஸ்கா வந்து படித்தார். அவர் பேர் ராஜா. அவர் வந்து பாளையங்கோட்டிலேருந்து வர்றாரு. வரும்போது நான் சொன்னேன் எம்மி கிட்ட தான் முதல்ல போகிறாரு. எம்மி சார்ட்ட போய் கற்றுக்க போகும்போது அதில் எம்எஸ் என்ன அறிமுகப்படுத்துறாரு, இப்போ இவர் தான் நிறைய பண்ணுறாரு, விட்டு கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்துறாரு. அப்போ அவர் விஸ்காம் படிக்கும் போதே படிக்கிறது அதான் படிக்கிறாரு, ஆனால் என்னென்ன துறை இருக்குன்னு வெளியில் வந்து தேடுறாரு. ஓகே. எம்மி சாரை பார்க்குறாரு, என்ன பார்க்குறாரு, மற்றவங்களை பார்க்குறாரு, என்ன வாய்ப்பு இருக்குன்னு பார்க்குறாரு. அதில் ஒரு நுட்பம் விஷயம் கண்டுபிடிக்கிறாரு. படத்துக்கெல்லாம் முக்கியம் வந்து பாடல்கள் தான். ஸோ பாடலுக்கு போகணும், நம்ம வந்து பாடலுக்கு வராரு. ஓகே. அவர் பேசிக்காக சவுண்ட் இன்ஜினியர் தான் வராரு. அப்போ சவுண்ட் இன்ஜினியர் வந்து பாடல் கற்றுக்கிட்டு இசைத்துறைக்கு போய் அப்புறம் திரைப்படத்துக்கு போய் எல்லாம் பண்ணிட்டார். ஸோ அதுமாதிரி வாய்ப்புகள் ஏதாவது ஒரு புள்ளியில் தான் கிடைக்கும். ஆனால் இன்றைக்கி வந்து திரைத்துறைக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் சொல்கிறது என்னென்னா, ஒரு துறையை மட்டும் டார்கெட் பண்ணாதீங்க. இன்றைக்கி பல்கி பெருகி இருக்குது. திரைத்துறை மட்டுமே கிடையாது, இது வந்து ஒரு ஆடியோ வீடியோ விஷுவல் மீடியா, அவ்வளோதான். இது எங்கே நான் சொன்ன கார்பரேட்டுக்கு பயன்படுத்தலாம், கல்விக்கு பயன்படுத்தலாம், உங்கள் தனிப்பட்டதுக்கு பயன்படுத்தலாம், ஆடுக்கு எல்லாத்துக்கும் பயன்படுத்தினால இது பறந்து விரிந்த இடம். ஆமாம். அதனால நீங்கள் வந்து இதுக்கு தான் போகணும்னு டார்கெட் பண்ணால் அங்கே நிறைய காம்படிஷன் வரும். தமிழர்கள் தொழில் சார்ந்தும் நீங்கள் நிறையா பங்களிக்கிறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதனால தான் எங்களை போன்ற சின்ன சேனலுக்கும் வந்து நீங்கள் வந்து இன்டர்வியூ தரீங்க. தமிழர்கள் தங்களுடைய தொழில்களில் எங்கே தேக்கம் அடைகிறாங்க அப்படிங்கிறது உங்களுடைய பார்வையை பகிர்ந்துக்க முடியுமா? தமிழர்கள் பார்த்துக்க போனீங்கன்னா அவங்களுக்கு வந்து 3 பிரிவாக பிரிச்சுக்கணும். ஒன்று திறமை இருக்கானா, திறமை அவர்களுக்கு இருக்குது. வாய்ப்புகள் இருக்கானா, வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இடைப்பட்ட காலத்தில் வந்து திறமையும் வாய்ப்பையும் பிரிட்ஜ் பண்ணக்கூடிய விஷயத்தை அவங்க வந்து கொஞ்சம் சோர்வு இருக்கிறாங்க. அது காரணங்கள், நிறைய காரணங்கள் இருக்குது. அதுதான் அவங்க கேப்பாக பார்க்குறோம். நமக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அங்கே தான் இருக்கணும். ஓகே. மற்றவங்க நம்மளால நல்லா போகிறாங்களே எப்படின்னு நீங்கள் போய் தான் பார்க்க முடியும். அதான் ஏற்கனவே அறிவு இருக்குன்னு சொன்னதுனால அந்த மெத்தனம் அவங்களுக்கு இருக்குது. நமக்கு எல்லாம் தெரியுமே, அவங்க யாரும் வர மாட்டாங்க, நீங்கள் அங்கே போகணும். ஓகே. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, வெற்றி அடைந்தவங்களோட பின்னாடி என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு கட்டமைப்பு வச்சுருக்காங்க. அந்த கட்டமைப்புகள் நீங்கள் இருக்கீங்களா, அதுக்கு வேண்டிய முறையாக சில பயிற்சிகள் கொடுக்குறாங்க, அதை நீங்கள் எடுத்துக்கிறீங்களா, அதுக்கெல்லாம் விட அந்த பயிற்சிகளை அவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்குறாங்க. சின்ன சின்ன நேரத்தில் சின்ன பிஸ்னஸ் பண்ணி தோற்கிறாங்களாம் பார்க்குறாங்க. நம்ம எடுத்தால் ஜெயிக்க தான் செய்வோம், வேறு எதுக்கும் தயார் இல்லைன்னா அது பண்ண முடியாது. ஓட்டத்தை பண்டிதில் நீங்கள் வின் பண்ணோன்னா 10 மீட்டர் ஓடணும், 100 மீட்டர் ஓடணும், 1000 மீட்டர் ஓடணும், அப்போ தான் 10,000 மீட்டர் ஜெயிப்பேன். எடுத்தோன்னே 10,000 மீட்டர் தான் ஓடுவேன் அப்படின்னு சொன்னால் அது ஒரு குறைபாடு தான். ஒரு விஷயத்த தமிழர்கள் உடனே செஞ்சா, நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க தோல்விகள் அப்படிங்கிறத வந்து பழகணும், அதையும் வந்து ஒரு எக்கோசிஸ்டம்னா நம்ம கொண்டு வரணும், அதெல்லாம் நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் இன்னொரு பக்கம் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த சமூக பொருளாதார சூழ்நிலை காரணமாக அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய சூழ்நிலையில் இல்லை. அவர்களுக்கு வந்து ஒரு அறிவுரையை சொல்லணும், நீங்கள் வந்து இதை செய்தால்
தொழிலில் நீங்கள் கண்டிப்பாக வெற்றி அடையலாம் அப்படின்னா அது எந்த மாதிரியான அறிவுரை உங்களுக்கு? தொழில்நுட்ப ரீதியாக தான் நீங்கள் வளர்ச்சி அடைய முடியும். நீங்கள் தொழில்நுட்பம் தான் எல்லாரையுமே வந்து அடுத்த கட்டத்தை நகர்த்துது. ஒரு கணினி இல்லைன்னு சொன்னால் எல்லாருக்கும் எல்லா வாய்ப்பும் கொடுக்க முடியாது. முதல்ல வந்து இவங்க தான் அந்த வேலை பண்ணிட்டு தான் கணினி வந்து எல்லாருக்கும் எல்லா வேலையும் பண்ணணும். அப்போது கணினி வந்து டெமோக்ரஸியை வந்து டெமோக்ரஸி கொண்டு வருது. இன்றைக்கி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அது நம்மளை அழிச்சிடணும். உண்மைதான், ஒரு சில பாதிப்பு இருக்குது. ஆனால் தரவுகளையும் திறமைகளையும் உங்களுக்கு எல்லா திறமையிலும் கொண்டு வந்து கொடுக்க போகுது. ஆமாம். அப்போது திறமை சமத்துவத்தை பண்ணுது. ஸோ இதை எடுத்துக்க நீங்கள் போக வேண்டியதான் உங்களுக்கு. ஸோ தொழில்நுட்பம் உங்களுக்கு ஈஸியாக வளர்ச்சி கொடுக்கும். உங்களுக்கு வேண்டியது ஒன்றே ஒன்று தான், விழிப்புணர்வு மட்டும் தான். அதை தான் நீங்களும் பண்ணீங்க, விஜய் ஆண்டனி சாரும் பண்ணாரு, எல்லாரும் தான் பண்ணாங்க. இன்னைக்கு ஏன் அதான் பண்ண போகுது. சுற்றி நடக்கிற விஷயத்தை ஆட்டோமேஷன் பண்ணி உங்களுக்கு கொடுக்க போகுது. அதை வச்சா பண்ணுறீங்க, அப்போ ஏன் நீங்கள் பண்ணக்கூடாது? கரெக்ட். ஆமாம், அதுதான். ஆனால் நம்ம என்ன பண்ணால் சுற்றி நடக்கிறதே தவற விட்டுறோம். நிறைய கான்ஸ்பிரன்சி தேரி பேசுறதுனால நம்ம இந்த மாதிரி பார்வைகள் பார்ப்பது இல்லையா? அதாவது எது நடந்தாலும் உலகத்தில் பெருசாக எது நடந்தாலும் இது வந்து அவர்கள் செய்து விட்டார்கள், இவர்கள் செய்து விட்டார்கள் அப்படின்னு உலகத்துடன் ஒன்றி வாழ்வது. அதாவது இந்த 2 பகுதியாக பிரிச்சுக்கலாம். இது கூட ஒரு பகுதி வந்து பார்த்தீங்கன்னா சில சுற்றுப்புற தாக்கங்கள் உங்ககிட்ட இருக்கும். இப்போ கோவிட் வந்துச்சு. கோவிட் வந்து நம்பது கிடையாது. இது வந்து ஒரு தாக்கம், ஒரு உலகளவில் ஒரு தாக்கம் வந்து நீங்கள் பாதிச்சிங்க. எல்லாமே அப்படிதான் கிடையாது. உங்களாலேயும் சில தாக்கத்தில் நீங்கள் பண்ணியிருப்பீங்க. அப்போ நீங்கள் பண்ண வேண்டியதுன்னா ஒரு தனி மனிதனோட ஒரு பாதிப்பில் இருந்தால் ஒரு சமூகமோ இல்லை தொழிலோ ஏதோ வருத வழிய எல்லாமே சமூகம் தான் காரணம் கிடையாது. எல்லாமே அரசியல் தான் காரணம் கிடையாது. அரசியலும் ஒரு அங்கம் இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து இதான் எனக்கு பிடிக்குதான் பண்ணணும் அப்படி முடிவு பண்ணிட்டீங்கன்னா யாரும் உங்களை தடுக்க போகிறாங்க? மேபி வெற்றிக்கையோட இலக்கை வந்து தடுக்கலாம். ஆனால் முயற்சி பண்ண ஒரு கட்டத்தை அடைக்கிறது யாருமே தடை வைக்க போகிறதே கிடையாது. இப்போ தடைகள் யாருன்னா உங்களுக்கு நீங்கள் தான் தடை போட்டுக்கிறீங்க. அப்போ நீங்கள் அந்த சிந்தனையை நீங்கள் ஆரம்பத்தில் எடுத்து போனீங்கன்னா தாராளமாக பண்ண முடியும். எல்லாருக்கும் வாய்ப்புகள் இருக்குன்றதான் நம்ம பார்க்க வேண்டியது. அதுதான் இன்னைக்கு தொழில்நுட்பம் நமக்கு வந்து பரவலாக்கி கொடுத்துருக்கு. ஸோ வானமே எல்லைன்னு சொல்லுவாங்க, ஆனால் எல்லையே கிடையாது அப்படிங்கிறத இப்போ இருக்கிற காலகட்டம் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். உங்களுடைய அடுத்தடுத்த கட்டங்கள் எப்படி இருக்க போகுது? இப்போ ஏற்கனவே சொன்னேன், நான் வந்து B2Bயில் இருந்தேன்னு சொல்லிட்டு. நான் வந்து இசையமைப்பாளர் கொடுப்பேன், நான் வந்து ரைட்டர்ஸ் கொடுப்பேன், நான் வந்து ஒரு ப்ரொடியூசர்ஸ் கொடுப்பேன். அவங்க அதை பண்ணி வெளியே பண்ணாங்கன்னா இப்போ என்னோட பங்களிப்பு என்னன்னா B2C மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தேவைகள் நிறைய கிளைண்ட்டு டைரெக்டாக வருது. ஓகே. அவங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய பரிமாணத்துக்கு நான் போகலாம். ஓகே. ஸோ என்னோட படைப்புகள் அவங்களுக்கு செய்யலாம். நிறைய கண்டென்ட் கிரியேஷன் தேவைப்படுது. கண்டென்ட் கிரியேஷன் அவங்களுக்கு கல்வித்துறையிலும் இருக்குது, எல்லா துறையிலுமே தேவைப்படுது. இன்னும் சொல்லணும்னா சமூக அமைப்புகள் இருக்குது, சமூக அமைப்புகள் கண்டென்ட் தேவைப்படுது, அதையும் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி வந்து புத்தக ரீடிங் படிக்கிறீங்க இல்லையா, இந்த புக்கு படிக்கக்கூடிய மெத்தட் இருக்குல்ல, புக் ரீடிங். ஆனால் புக் ரீடிங் என்றைக்கும் மாறாது, அது பரிமாணங்கள் மாறும். இந்த புக் ரீடிங்கள் மாறதுக்கு அடுத்த கட்டம் வந்து பார்த்திங்கன்னா அந்த விஷுவல் புக்ஸு அண்ட் வந்து ஆடியோ புக்ஸாக மாறும். இதுக்கு தொழில்நுட்பங்கள் அது செஞ்சு ஆகணும் யாராவது ஒருத்தர். இதெல்லாம் நாங்கள் செய்யறதுக்கு நாங்கள் தயாராகிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து AI தொழில்நுட்பம் பயனுள்ளதாக இருக்குது. அதுக்கு தான் நாங்கள் பயணிச்சுட்டு இருக்கிறோம். இது நாங்களும் பண்ணுவோம். யாரையாவது பண்ணணும்னு சொன்ன விருப்பம் நாங்களும் பண்ணியும் கொடுக்குறோம், அவங்களுக்கு வழிமுறையும் படுத்துறோம். வாடிக்கையாளர்கள் உங்ககிட்ட எதுக்கெல்லாம் வரலாம்? எனக்கு தெரிஞ்சு நீங்கள் மேக் சம்மந்தமாக நிறைய பொருட்களை விநியோகம் செய்கிறீங்க. இது மாதிரி என்னென்ன விஷயங்களுக்கு உங்களை அணுகலாம்? இப்போ நீங்கள் ஒரு டெஸ்க்டாப் மிஷின் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு அது ஒரு பவர் இருக்குது, பெரிய டப்பா இருக்குது, அதுக்கு தனியாக ஒரு ப்ராசஸர் இருக்குது, GPU இருக்குது, பெரிய மெமரி இருக்குது, எல்லாமே இருக்குது. இந்த AI கட்டமைப்புலன்னா உங்களுக்காக யாரோ ஒருத்தங்க கட்டமைச்சிட்டாங்க. அதை நீங்கள் வந்து ரிமோட்டில் எடுத்து வேலை செஞ்சால் போதும். அப்போ உங்ககிட்ட ஒரு சின்ன கணினி, ஆனால் அந்த செயல்பாடை பார்க்குற அளவுக்கு இருக்கணும், அந்த விஷுவல்ஸை பார்க்குற அளவுக்கு இருக்கணும், அந்த சவுண்டை கேட்குற அளவுக்கு இருக்கணும். அப்படிங்க சின்ன கணினியை வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னாவே என்ன சொல்கிறது, ரொம்ப மதிப்புமிக்க கண்டென்ட்டை கிரியேட் பண்ண முடியுன்றது நீங்கள் சொல்லிடுச்சு. அப்போ உங்களோட இடத்துல என்வாயர்மெண்ட் பவரை குறைக்குது, உங்கள் செலவை குறைக்குது. ஒன்றே அதுக்குன்னு ஒரு கட்டணம் கட்டுறீங்க, மாதம் இவ்வளோ எல்லாம் கட்டுறீங்க. இதுதான் அது அடுத்த வீழ்ச்சி. இதுவும் தொடர்ந்து நடந்துட்டுருக்கு. இதுக்கு நாங்கள் சில ஆலோசனைலாம் கொடுக்குறோம், இது வாங்கன்னு சொல்கிறோம். இதில் வளர்ந்துட்டு போனால் கூட நாங்கள் ஏஐயில் அடுத்த பரிமாணங்கள் நாங்கள் தொடர்ந்து போயிட்டே இருப்போம். நாங்கள் இதோட அடுத்த கட்டமாக நாங்கள் குவாண்டம் இருக்கும், அடுத்த எல்லையை வச்சுருக்கோம். அதுக்கு நாங்கள் போகிறோம். ஐயா, இப்போ சில ரேபிட் கொஷின்ஸ் உங்ககிட்ட கேட்குறேன். சரிங்க. AI வந்து வரமா சாபமா? AI வந்து வரம் தான் சொல்லணும். இப்போ OTT வர்சஸ் தியேட்டர் யாருக்கு ஃபியூச்சர் இருக்குது? OTTக்கு தான் அதிகமான ஃபியூச்சர்ஸ் இருக்குது. கண்டென்ட் முக்கியமா டெக்னாலஜி முக்கியமா? கண்டென்ட் தான் முக்கியம். கண்டென்ட்டுக்கு டெக்னாலஜி துணை புரியணும். நேரடியாக எனக்கு ஒரு பதில் சொல்லுங்கள். இப்போ தொழில்நுட்பத்தில் இருப்பதால் மட்டுமே ஒருத்தர் வெற்றி அடைஞ்சிட முடியுமா? இது நீங்கள் தொழில்நுட்பம் மட்டும் வெற்றி அடையணும், தொழில்நுட்பம் துணை புரியணும். இப்போ குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்த ஒரு ஆர்டிக்கல் உங்களுக்கு சொல்கிறேன். ரகுமான் சார் வந்து ஒரு ப்ராடக்ட்டுக்கு சைன் பண்ணியிருக்காரு, அம்பாசிடர் சைன் பண்ணியிருக்காரு, யமகான்ற ஒரு ப்ராடக்ட்டுக்கு. அப்போ அவர் சொல்லியிருக்க ஒரு கருத்தை சொன்னால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அப்போ என்ன சொல்கிறாருன்னா, இன்றைக்கி வந்து எவ்வளோ பெரிய வளர்ச்சி அடைஞ்சாலும் ஆரம்பத்தில்
எனக்கு 12 வயசாக இருக்கும்போது இந்த கீபோர்டு பியானோ யமகா கீபோர்டை தொட்டு நான் பார்த்ததில் எனக்கும் நல்லா மகிழ்ச்சியாக இருக்குது. அதை வச்சு நான் கற்றுக்கிட்டேன். அந்த கீபோர்டை நான் அம்பாசிடர் ஆகுதுன்னு பெருமைப்படுறேன். இது மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்டை அவரோட கேஎம் கன்சர்வேட்டிவ் நடத்துகிறாரு. அவங்க கொண்டு போய் மக்கள்கிட்டலாம் கொடுக்க போகிறேன், எல்லாருக்கும் நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அவரே வந்து தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறாரு. அப்போ ஒரு பக்கம் தொழில்நுட்பத்தை அட்வான்ஸாக பயன்படுத்திட்டு இருக்கிற அவர், அதே சமயத்தில் பழமையும் விட்டாமல் அதோட படிப்பினைகளும் அதோட விழுமியங்களும் வேணுன்றதுக்காக கொண்டு போய் சேர்க்குறான்றது தான் இதுக்கு பதிலாக நீங்கள் எடுத்துக்க முடியும். என்ன சொன்னால் அவர் எங்கே இருக்கிறாருன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் இசைத்துறையில் மட்டும் இல்லை, விஷுவல் கிராஃபிக்ஸ் போயிட்டார். விர்ச்சுவல் ரியாலிட்டி மாதிரி உள்ள ஒரு ரியாலிட்டி மெத்தட் ஸ்டுடியோஸ்லாம் போட்டிருக்காரு. மிகப்பெரிய வளர்ச்சிகளாக பண்ணிருக்கு. அவருக்கும் நாங்கள் சில இதெல்லாம் கொடுத்துட்ருக்கோம். அதனால் நம்ம சொல்கிறோம், எல்லாருமே வந்து தொழில்நுட்பன்றது வேணும். அதை விட உங்களோட பாரம்பரியமான என்ன மரபு சார்ந்த ஒரு விஷயங்களோ அதை நீங்கள் கொண்டு நம்ம வாழ்க்கை சார்ந்த விஷயத்துல தொழில்நுட்பத்தை பயன்படுத்தினா அதிகமாக வளர்ச்சி அடையலாம். அப்படி வெற்றின்றது உறுதியாக பண்ண முடியும். ஐயா, இவ்வளோ நேரமும் எங்களுடன் தொழில்நுட்பத்தை பற்றியும் தொழில்களை பற்றியும் இந்த துறையில் நீங்கள் சாதித்ததை பற்றியும் அழகாக சொன்னீங்க. எங்களுக்கு பல விஷயங்கள் புதிய செய்திகள், எங்கள் நேயர்களுக்கும் இது புதிய செய்திகளாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய நேரத்துக்கும் உங்களுடைய அந்த நாலேஜ் டிரான்ஸ்ஃபருக்கும் ரொம்ப நன்றி.